once again welcome back to my channel Yugi's Adventure. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வத்தலகுண்டிலேருந்து கொடைக்கானல் போகிற ரோடு, அதாவது காட் ரோட்டில் இருக்கும். இன்னும் ஒரு இன்னும் 2.5 hours காட்டுது இங்கேருந்து கொடைக்கானலுக்கு. ஸோ நம்ம லன்ச் பிரேக் எதுவும் எடுக்கலை. ஸோ நான் ரொம்ப சீக்கிரமாக ரீச் ஆகிட்டோம். நம்ம ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு மணி 2:15 தான் ஆகுது இப்போ டைமு. பட் நம்ம ஆல்மோஸ்ட் காட் ரோடு கிட்டே வந்துவிட்டோம். இன்னும் ஒரு 2 hours இருக்குது. ஒரு 4:30க்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானல் ரீச் ஆகிடுவோம். ரூம்க்கே ரீச் ஆகிடுவோம். ஸோ போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ருட்டைன் ஒர்க்ஸ்லாம் இருக்குது, ஆஃபீஸ் ஒர்க்ஸ்லாம் இருக்குது, கொஞ்சம் பெண்டிங் ஒர்க்ஸ்லாம் அதெல்லாம் முடிக்கணும். கால் வருது, யாருன்னு பேசிட்டு வரேன். ஸோ இங்கேருந்து ஹாஸ்டல்ஸ் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2 hours அவையில் இருக்குது. எப்படியும் நம்ம ஒரு 4:30க்கு ரீச் ஆகிடலாம்னு நினைக்கிறேன். 4:30-5 o'clock ரீச் ஆகிடலாம். நடுவில் என்ன பிரேக் எங்கேயும் எடுக்கலை. ஸோ அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துவிட்டோம். நடுவில் லன்ச் பிரேக் எடுத்திருந்தால் கண்டிப்பாக ஒரு இங்கே வரத்துக்கே 3:30-4 o'clock கிட்ட ஆகிட்ருக்கோம். பட் நான் நடுவில் பிரேக் எடுக்காதனால சீக்கிரமாக ரீச் ஆகிட்டேன். ஸோ எப்படின்னு பார்க்கலாம். இப்போ வரைக்கும் மழை எதுவும் இல்லை பெருசாக. நான் வந்த ரூட்லேயே இங்கே மழை கிடையாது. மலை மேலே எப்படி இருக்குன்னு தெரியல. கொடைக்கானல் மலை மேலே வெதர் செக் பண்ணும்போது லைட் ட்ரைன் போட்டிருந்தது. பட் ஸ்டில் நாட் ஷுர் அங்கே மழை பெஞ்சிட்ருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு போய் பார்த்தா தான் தெரியும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இ-பாஸ். ஸோ கொடைக்கானல் வரவங்க மறக்காமல் இ-பாஸ் எடுத்துருங்க. எய்தர் நீங்கள் உங்களோட பைக்கில் வரீங்களோ இல்லை காரில் வரீங்களோ, ஸோ பேஸ்ட் ஆன் தட் உங்களோட இ-பாஸ் நீங்கள் எடுத்துருங்க. நான் இ-பாஸ் எடுத்துட்டேன். ஸோ அது மட்டும் இல்லை, ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்டே பண்ண போகிற இடம் அண்ட் பர்பஸ் எல்லாமே கண்டிப்பாக கேட்கும். அது உங்கள் வண்டி நம்பரு, நீங்கள் என்ன பர்பஸ்க்காக விசிட் பண்ணுறீங்க, அண்டு எங்கே ஸ்டே பண்ண போகிறீங்க, ஸ்டே புக் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட ரெசிப்ட்டு, ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக கேட்குது. அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அண்ட் ரெசிப்ட்டை நீங்கள் இமேஜாக எடுத்துருக்கீங்களா பிடிஎஃபாக வச்சுருக்கீங்கன்னா அதை வந்து பிஎன்ஜி ஃபார்மேட்டுக்கு மாற்றிடுங்க. பிஎன்ஜி ஃபார்மேட் மாற்றினா மட்டும்தான் ஒர்க் ஆகுது. இல்லை இன்வாலிட் ஃபார்மேட்னு வருது. ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ இ-பாஸ் எடுத்துட்டேன். அதுதான் செக்கிங் நினைக்கிறேன். இருங்க போய் பார்த்துட்டு வரேன். ஸோ என்ன எதுவும் செக் பண்ணல. பட் நீங்கள் வரீங்கன்னா கண்டிப்பாக இ-பாஸ் எடுத்துருங்க. இங்கே செக் பண்ணலன்னா கூட வேறு எங்கேயா செக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பெட்டர் இ-பாஸ் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ இது ஆஃப் சீசன்றதுனால மேபி கேட்கலையா என்னன்னு தெரில எனக்கு. பட் ஸ்டில் நான் எடுத்து வச்சுட்டேன் இ-பாஸ். செம்மையாக இருக்குங்க. அது சூப்பராக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச கொடைக்கானல்லாம் வரத்துக்கு நவம்பர் மந்த்து ஒரு நல்ல மந்த்துன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் நான் நவம்பர் தான் வந்திருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. ஸோ அகெயின் இப்போவும் நவம்பரில் தான் வரேன். அது வந்து காரில் வந்து பைக்கில் வரல, காரில் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. பூம்பாறை தான் ஸ்டே பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வாட்டி பூம்பாறையில், இந்த வாட்டி வந்து பல்லங்கி ரோடு அங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். இனிமேட்டு இயர்லி ஒன்ஸாச்சும் வந்துடணும் கொடைக்கானலுக்கு. எப்படியாச்சும் பிளான் பண்ணி நவம்பர் மந்த்து இல்லைனா வந்து டிசம்பரில் ஒன்ஸ் வந்துடணும் இந்த பக்கம். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கொடைக்கானல். Yes, silver cascading falls on the town.
ஷால் வி டேக் ஒன் பிரேக்? கண்டிப்பாக பிரேக் எடுத்தே ஆகணும். கொடைக்கானல் வந்துட்டோங்க. நல்லா கூல்டாகவும் இருக்குது வெதர். ஸோ நைட்டில் எப்படி இருக்கும்னு தெரியல. நைட்டில் எதுவும் மோசமாக இருக்கும் தான் நம்புகிறேன் நான். உங்களுக்கு கேமரா தெரியுதா தெரியலையான்னு தெரில. செம மிஸ்ட்டு எனக்கு ஆப்போசிட்டில் தான். ஸோ இப்போ நம்ம அந்த பக்கம் தான் போகணும், அப்சர்வேட்டரி தாண்டி தான் போகணும். இங்கேருந்து நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 8.7 கிலோமீட்டர்ஸ் இருக்குது நம்மளோட ஸ்டே ஹாஸ்டல்லஸ். ஓகே, பூம்பார் ரூட்டில் தான் போய் ஆகணும் போல், லேக்லேருந்து ரேட் எடுத்து. ஓகே, சூப்பர். லேக் பயங்கரமாக இருக்குது. வாவ், லேக் பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்குங்க. இந்த லேக்கில் நான் வந்து அரவுண்டு 8th படிக்கும் போது இங்கே வரைக்கும் லேக் அந்த லேக்கில் போட்டிங் போயிருந்தோம். ஆல்மோஸ்ட் ஆகிடுச்சு, 15 இயர்ஸ் மேலே ஆகிடுச்சு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. 20 இயர்ஸ் ஆயிடுச்சுங்க. 20 இயர்ஸ் ஆயிடுச்சு. 2006 வந்தேன் கரெக்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2025, ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ் மேலே ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஸ்டே கிட்டே வந்துவிட்டோம். இன்னும் ஒரு 650 மீட்டர்ஸ் தான் இருக்குது ஸ்டே இங்கேருந்து. ஸோ ஹாஸ்டல்லர்ஸ் கொடைக்கானல். கரெக்டாக இது வந்து பழங்கி போகிற ரூட்டில் இருக்குங்க. ஸோ ரொம்ப சினிக்காக இருக்குது இந்த ரூட்டு. சுடவா வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதுதான் என்னோடய ரெக்கமெண்டேஷன். பயங்கரமாக இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் 350 மீட்டர்ஸ் இன்னும். வேறு மாதிரி இருக்குங்க லொக்கேஷன். ஒன் 160 மீட்டர்ஸ் காட்டுது. இங்கே ஷார்ப் யூட்டன் அடிக்க சொல்லுது. ஓகே, ஹேர்பின் பேண்டா? அது எதிர்க்க இருக்குங்க ஹாஸ்டல்ஸ். வந்துட்டோம். எங்கே அங்கேயா? இப்படி போய் யூட்டன் அடிச்சுட்டு வந்துடுறேன். ஸ்டேக்கு வந்துட்டோம். பைக் பார்க்கிங் வந்து அங்கே இருக்கோம். வண்டிங்க ஸோ ஸ்டேக்கு வந்துட்டோம். இதுதான் ஹாஸ்டல்லர்ஸ் கொடைக்கானல். ஸ்டே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் நம்ம ப்ரைவேட்டாக எதாவது எடுத்துருந்தா கூட இந்த மாதிரி இருக்காது போல். லைக் ஹோம் ஸ்டே அந்த மாதிரி எடுத்துருந்தா கூட
வெரி குட் டு see இந்த மாதிரி ஒரு ஸ்டே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. அண்ட் ஒரு வழியாக வந்துட்டோங்க. இந்த ரோடு தான் நான் பேஷன்ஸை டெஸ்ட் பண்ணிச்சு பயங்கரமாக. உள்ள போயிட்டு செக்இன் பண்ணிட்டு, ஸோ ரூம் செக்இன் பண்ணுறதுக்கு ஓடிபி தேவைன்னு சொன்னாங்க. ஸோ எப்படின்னு தெரில, போய் பார்க்கணும் என்னன்ட்டு. கீழே இருக்குது. நைஸ். யா ஓகே ஓகே. Okay. So each and every time I need to do this, right? Okay, thank you. Down, right? Yeah, thank you.